हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 37. புராணி அனேன சிருஷ்டானி நிருதிர்யக் ரிஷி தேவதா சேதே ஜீவேன ரூபேன புரேஷு புருஷோஹி அசௌ. ஒன் பை ஒன் மீனிங். புராணே வசிப்பிடங்கள் அல்லது உடல்கள், அனேன அவரால், பகவானால், சிருஷ்டானி அப்படைப்புகளில், நிரு மனிதன், திரியக் மனிதர்களைத் தவிர மிருகங்கள் பறவைகள் போன்றவை, ரிஷி முனிவர்கள், தேவதா மற்றும் தேவர்கள், சேத்தே படுத்திருக்கிறார், ஜீவேன ஜீவராசிகளுடன், ரூபேன பரமாத்மாவின் ரூபத்தில், புரேஷு இந்த வசிப்புடங்களுக்குள் அல்லது உடல்களுக்குள், புருஷ பரமபுருஷர், ஹி நிச்சயமாக, அசோ பரமபுருஷர். டிரான்ஸ்லேஷன். மிருகங்கள், பறவைகள், முனிவர்கள், தேவர்கள் மற்றும் மனித உடல்களைப் போன்ற பல வசிப்பிடங்களை பகவான் படைத்துள்ளார். எண்ணற்ற இந்த தேக ரூபங்கள் அனைத்திலும் பகவான் பரமாத்மாவாக அந்தந்த ஜீவராசியுடன் வாழ்கிறார். இதனால் அவர் புருஷ அவதாரம் எனப்படுகிறார். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 61வது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார். ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. அர்ஜுனா, பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். ஜட சக்தியாலான ஒரு இயந்திரத்தில் அமைந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவானின் பின்ன பகுதியான ஜீவராசி பகவானின் கருணையினாலேயே ஜீவித்து இருக்கிறான். பகவான் ஜீவராசிகளுடன் அவர்களுடைய உடலுக்குள் வாசம் செய்கிறார். ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட வகையான சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறான். எனவே ஒரு இயந்திரத்தை போன்ற ஒரு உடலை பகவான் அவனுக்கு வழங்குகிறார். அவனை உயிருடன் அந்த உடலில் வைத்திருப்பதற்காகவே பகவான் அவனுடன் புருஷராக, பரமாத்மாவாக, க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக எப்போதும் கூடவே இருக்கிறார். இது பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏகோபியசௌ ரசயிதம் ஜகதண்ட கோட்டிம் யக்ஷக்திரஸ்தி ஜகதண்ட சயாய தந்த அண்டாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் கிருஷ்ணர் தம்முடைய ஓர் அம்சத்தினால் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் பிரவேசித்து பௌதீக சிருஷ்டி முழுவதிலும் எல்லையற்ற தமது சக்தியை தோற்றுவிக்கிறார். அந்த கோவிந்தனை, மூல முதற்கடவுளை நான் வணங்குகிறேன் என்று இந்த பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தில் பிரம்மா கூறுகிறார். ஜீவராசி பகவானின் பின்ன பகுதியாக இருப்பதால் ஜீவன் எனப்படுகிறான். ஜீவனானவன் பௌதீக சுகபோகங்களை அனுபவிக்க உதவும் பொருட்டு பரமபுருஷ பகவான் அவனுடனேயே எப்போதும் வாழ்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 37 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.